அனைவரும் சேர்ந்து செய்யக்கூடிய பணி இது. அப்போதுதான் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உருவாகும் என்று நினைக்கிறேன். இந்த மாட்டு கலாச்சாரம் ஒரு பெரிய பரந்த மனதோடு சீரிய நோக்கத்தோடு இந்த மாட்டு கலாச்சாரத்தை நாம் உருவாக்க முயல விரும்பவில்லை என்றாலும் ஒரு வகையான சுயநலத்தோடு நமது குழந்தைகளுக்காக, நமது வருங்கால தலைமுறையினருக்காக இந்த மாட்டு கலாச்சாரத்தை ஏற்பட நாம் முனைய வேண்டும். அந்த மாட்டு கலாச்சாரம் ஏற்பட்டே ஆக வேண்டும். அப்படி ஏற்படவில்லையானால் மனித குலம் இன்னும் சீரழிவை நோக்கி செல்லும். நமக்கு துக்கமும் சங்கடங்களும் தான் அதிகமாகும். இந்த கல்வி நிலையமானது 20 வருடங்களுக்கு முன் ஒரு சாதாரண வித்தாக ஊனப்பட்டு இவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்ததை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். மேலும் வளர்ந்து ஏதோ மாணவர்கள் கல்வி கற்றார்கள், நல்ல மதிப்பெண்கள் பெற்றார்கள், கல்லூரிகளில் சேர்ந்தார்கள், வேலைகளில் அமர்ந்தார்கள், கல்யாணம் செய்து கொண்டார்கள், குழந்தைகள் பெற்றுக் கொண்டார்கள். தென் ஒரு காலம் வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு சென்றடைந்தார்கள் என்று இல்லாமல் மனதில் ஒரு தீப்புரியும், ஃபயர் இன் த மைண்ட் என்று சொல்வார்கள். மனதில் ஒரு உத்வேகமான தீப்புரியும், இதயத்தில் ஒரு காருண்யமும், லவ் இன் த ஹார்ட், ஃபயர் இன் த மைண்ட் அண்ட் த லவ் இன் த ஹார்ட், இவை இரண்டும் ஒருங்கிணைந்து வித்தாகி மரமாகி வளரக்கூடிய குழந்தைகளை உருவாக்கும் பள்ளியாக இது திகழ வேண்டும். வெறும் கல்வி சம்பந்தப்பட்ட சாதனைகளை மட்டும் செய்யாமல் ஒரு மாற்று கலாச்சாரத்தை ஏற்படுத்தக்கூடியதற்கு இந்த பள்ளி உறுதுணை போக வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பம் அளித்த இந்த சாரதா கல்வி நிலையத்தினருக்கு மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி.